சார் திவ்யா மேடம் நீங்க அவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணியும் அவங்கள இந்த வீட்டை தங்க சொன்னீங்க. ஆனா அவங்க தங்காம யோசிச்சாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் சார், இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தே ஆகணும்ட்டு. சார் ஓகேன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க சார். நான் சிங்கிளா இருக்கிறதோ நீங்க சிங்கிளா இருக்கிறதோ ரெண்டும் ஒண்ணா சார்? உங்க லெவல் என்ன? எத்தனை நாளா சார் என்னை கூப்பிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு இருப்பீங்க? கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா ஒய்ஃபை கூட்டு போங்க சார். சார் ஒருவேளை உங்க மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களோ? அதனால இந்த ப்ரொஃபைல் இந்த பொண்ணுங்களை உங்களுக்கு பிடிக்கலையோ? சார் இல்லைன்னா எந்த மாதிரி பொண்ணுங்க வேணும்னு சொல்லுங்க சார், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருவோம் சார். எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் முக்கியம் இல்லை குணா. அப்புறம் இந்த மாதிரி தெரியாத பொண்ணுங்கெல்லாம் வேணாம். அட என்னடா இது? என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிற பொண்ணாக இருந்தா எனக்கு ஓகே. சார் அம்மா மாதிரி பார்த்துக்கிற பொண்ணு அதெல்லாம் வேற கிரகத்துல தான் கொண்டு வரணும். சிரிக்காதீங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி தோணல. சார் திவ்யா வா 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 வா. ஓகே உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே எனக்காக வெயிட் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமா டிஸ்கஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே உன்னாலதான். என்னாலயா? நீ லேட்டா வந்ததுனால தான். அதுக்குள்ளே என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ காமிச்சு என்னை இம்ச பண்ணிட்டான். இம்சியா? ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? மேடம் நீங்களே பாருங்க மேடம், இவருக்கு எவ்வளவு பொறுப்பா பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு நீங்களே சொல்லுவீங்க. பாருங்க. திவ்யா உனக்கு வேற வேலையே இல்லை. விடு. பரவாயில்ல நான் பாக்குறேன். பாருங்க சார், உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன், விட மாட்டீங்க. நீங்க மட்டும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டே இருப்பீங்களா? எரிமலை கண்கள் ரெண்டு, பனிமலை இதயம் ஒன்று, உன்னிடம் கண்டேன் கெட்ட பையா. பூமியில் அமலை என்று உன்னை தான் சொல்வேன் என்று வேறென்ன சொல்ல கெட்ட பையா. உன்னாலே அச்சமின்றி நான் வாழவே, உன்கிட்ட அச்சப்பட்ட ஏசாகரே. இந்த பூமி பந்தை தாண்டி போக முடியாதடா, உன் அருகில் நின்றால் மரணம் கூட நெருங்காதடா. என் நிலவரம் உனக்கு புரியவில்லையா? குணானே, உங்க அக்கறை எல்லாம் ஓகே தான். ஆனா இதுல இருக்கிற ஒருத்தர் கூட அஸ்வினுக்கு ஈக்குவலா இல்லையே. செட் ஆகாது போல. செட் ஆகாதா? என்னன்னு ஏன் அப்படி பாக்குறீங்க? அட உங்க ரெண்டு பேர் பொறுத்து நல்லா இருக்கே. யார பார்த்து என்னடா பேசிட்டு இருக்க? இதுக்கு தான் சொன்னேன் இந்த பேச்செல்லாம் வேண்டான்னு சொன்ன. தப்பா எடுத்துறீங்க சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு சாம்பிள் இல்லாம தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு ஓகேவா சார்? திவ்யா மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இப்ப எங்கடா இருக்காங்க சார்? அப்போ திவ்யா மேடம் மாதிரி கிடைச்சா ஓகேவா சார்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எப்படியோ அலசி ஆராய்ஞ்சு கொண்டு வந்தோம் சார் இந்த குணம். சொல்லுங்க மேடம். திவ்யா இவன் அடங்க மாட்டான். எனக்கு பசிக்குது, வா சாப்பிடுவா. என்னாச்சு? ஷோ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சேன், ஆனா அத ஹேண்ட்பேக் உள்ள எடுத்து வைக்க மறந்துட்டு வந்துட்டேன். ஐயோ சார். விடு திவ்யா, எல்லாம் என்னோட ராசி. இதுக்கு தான் நான் எதுக்குமே ஆசைப்படுறதே கிடையாது. இன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வருவேன்னு நான் ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
அவ்வளோதான். குணா, சார். வழக்கம் போல ஆர்டரை போடு. சரிங்க சார், சரிங்க சார். நான் சாப்பாடு கொண்டு வந்தாதான் சாப்பிடுவீங்களா? என் கையால சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? புரியல. இன்னைக்கு என் கையாலே உங்களுக்கு சமைச்சு தர போறேன். இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட போறீங்க. குணானு, ஒரு மாவு பாக்கெட்டும் சட்னிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி சரி, இப்போ ஒண்ணு வந்துடுறேன். எவன் இந்த தோசை மாவு கண்டுபிடிச்சான்னு தெரியல. என்னங்க என்னங்க இது? இறங்கு மகா. இறங்கணுமா? ஆமா. இங்க எதுக்குங்க? இறங்கு சொல்றேன். எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நான் தான் சொன்னேன்ல, செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற டாக்டரை பார்க்க போறோம்னு. அதான். எங்க கார்மெண்ட்ஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்குன்னு கிளம்பும் போதே நான் சொன்னேன்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்போ செகண்ட் ஒப்பீனியனுக்கு வரணுமா என்ன? ஆமா, வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பெண்டிங் வைக்கிறது தப்பு மகா. உடனே பார்த்து கிளியர் பண்ணணும். சும்மா விளையாடாதீங்க. கார்மெண்ட்ஸ்ல புது டெண்டர் பத்தி எல்லாம் சொல்லணும். அந்த ஆர்டருக்கான மாடல் பத்தி எல்லாம் சொல்லணும். நம்ம போனாதான் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். மகா, இங்கேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்ல. சின்னதா ஒரு செக்அப் தான், முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். நான் விஜய் கிட்ட பேசிட்டேன். நாம போற வரைக்கும் ரூபி கார்மெண்ட்ஸ் வேலையை விஜய் முடிச்சு வச்சிருவா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே கார்மெண்ட்ஸ்க்கு போலாம் தானே சொன்னேன். அப்ப கூட நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு போறது இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொன்னா நீ வரமாட்டியே, அதனாலதான் சொல்லாம கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. இப்ப சொல்லிட்டேன்ல, வா. மகா, உனக்கே தெரியும்ல, நான் நேத்து பாபு கிட்ட பேசி டாக்டர் நம்பர் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன். இவங்க தான் பாபு வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. நல்ல கைராசியான டாக்டர்னு பாபு சொன்னான். ராசி எல்லாம் டாக்டருக்கு மட்டும் இருந்தா பத்தாதுங்க, குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கும் இருக்கணும். எனக்கு தான் குழந்தைய பொறுக்காதுன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுல்ல. எத்தனையோ பேர் பெரிய பெரிய வியாதிக்கெல்லாம் செகண்ட் ஒப்பீனியனுக்கு போய் அந்த வியாதியே அவங்களுக்கு இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கிள் நம்ம லைஃப்ல நடக்காதா?